ஹாய், வெல்கம் டு ரத்னா ஆர்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேன், ஒரு தெரப்பிஸ்டோட சொன்னேன், தெரப்பிஸ்டோடைய கேர்லெஸ்னால் ஒரு பாடி பார்ட்ஸ் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருப்பீங்க உங்கள் குழந்தைங்க விஷயத்தில். ஸோ செகண்ட் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா அதே தெரப்பிஸ்ட்டு தான், அது வேறு. அது அந்த வீடியோ பார்த்தா நான் சொல்லியிருப்பேன். இது எப்படின்னா, லெஃப்ட்டு இயரில் இந்த ஸ்டெட்டு அப்படியே கட் ஆகி இந்த எட்ஜு ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு. இதுதான் விஷயம். அதாவது காது இப்போ ஸ்டெட்டு இப்படி கட் ஆகி கீழே வழியாகவே வந்துடுச்சு. ஸோ என்ன நடந்ததுன்னு அவங்க ஒரு கதை சொன்னாங்க, ஸ்டோரி சொன்னாங்க. பட் என்ன அப்படின்னா, நான் அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கோவிட்லேருந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால மெடிசன்ஸ் சாப்பிடணும். அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை, மெடிசன்ஸ் எடுக்கலை. கொஞ்சம் லைட்டாக மயக்கம், தலை சுற்று, இதெல்லாம் அந்த பிரச்சனைகள் எனக்கு உண்டு. ஸோ அன்றைக்கி நான் கிளாஸ் போக வேண்டாம் நினச்சேன். ஹெல்த் டவுனாக இருக்குது, பட் நம்ம டைம் சரியில்லை, கொண்டு போய் அங்கே விட்டுடுச்சு. ரைட்டிங் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் அவளுக்கு செய்ய மாட்டாங்க. பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. காதை பார்த்தோன்னே எனக்கு காது அவள் பிறக்கிறப்ப அவள் காது அப்படியே இருந்துச்சு. அழகான காது. இப்போவும் ஒரு காது அழகாக இருக்குது, ஒரு காது இன்னும் அதை சரி பண்ணணும். டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ணி விடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. பட் அவள் கொஞ்சம் நல்ல ஸ்டாமினா நல்லா வரட்டும் அப்படின்னு. ஏன்னா அவள் கோஆப்ரேட் பண்ணுவாள், ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ண மாட்டாங்கிறது கிடையாது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த டைமில் மயக்கம் நிறைய வந்துடுச்சு, தலை சுற்று வந்துடுச்சு. ஏற்கனவே நான் வீக்காக இருக்கிறேன். அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பீச்லெஸ். நான் வழக்கமாக இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் கோவப்படுவேன், கொஸ்டின் கேட்பேன். ஆனால் நான் அப்படி அமைதியாக இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இறங்கி லஞ்சு சாப்பிட வீட்டுக்கு போயாச்சு. ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டுக்கு என்ன அழகு, அவங்க இல்லை அவங்க ஸ்டாஃப் யாரையாவது கூட அனுப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் மெயின் ரோட்லேயே இருக்குது. என்னோடய ஹெல்த்துக்கு ஹெல்த் சரியில்லை, நான் அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு எமர்ஜென்சினால் அவங்க வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்லி வச்சுருக்கிறேன். பட் அவங்க எதுவுமே பண்ணாமல், ஸ்டாஃப்டையும் சொல்லாமல், ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல், அதான் அந்த ஃபஸ்ட் எய்டு பண்ணதுக்கு அவங்க ஹெல்ப்பே பண்ணலை. அந்த ஃபஸ்ட் எய்டு நானே போய் என் பொண்ணுக்கு பண்ணலான்னு என்னோடய ஹெல்த்தே சரியில்லை, வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் நாங்கள் ரொம்ப அலைஞ்சோம். அதை அந்த ஃபஸ்ட் எய்டு உடனே ஏன் வரலன்னு தான் டாக்டர்ஸ் கேட்டாங்க. ஸோ அதை பற்றி பேசினா ஒரு 10 வீடியோ போடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் சிம்பிளாக அப்படின்னா, வெளியே ஒரு பாடி பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பார்த்துடுறோம், கண்டுபிடிச்சிடுறோம். அடித்தா ஒரு லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கேட்டுருவோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் நிறைய என் பொண்ணு உடம்புல அடிக்கலாம் செய்வாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். என்னென்னா அது நம்ம பார்த்துரும். சப்போஸ் உள்ள ஏதாவது அவங்க டேஸ்ட் சென்சரி இருக்க குழந்தைங்க ஏதாவது உள்ளே சாப்பிட்டுட்டாங்க, முழுங்கிட்டாங்கன்னா, இவங்க சொல்லலைன்னா பேரண்ட்ஸுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இந்த குழந்தைங்களும் கஷ்டப்படுவாங்க, பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு அலைவாங்க. தெரப்பிஸ்ட்டு என்ன அப்படியா, உடம்பு சரியில்லையா, ஓகே சரியான பிறகு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு தெரப்பிஸ்ட், நல்ல தெரப்பிஸ்ட்டு நான் பார்த்துருக்குறேன், இந்த கையிலே பிடிச்சிட்டு தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க, கையை விட்டே விட மாட்டாங்க. நான் கூட அந்த முன்னாடி சின்ன வயசில் 4-5 வயசில் இருக்கும், அந்த தெரப்பி சென்டரில் தான் நான் தெரப்பிஸ்ட் மாறுவாங்க. அந்த சென்டரில் அப்போ ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன் நான் நல்ல பாதுகாப்பை கேட்பேன். ஏன் அப்படின்னா, இல்லை நம்மளை நம்பி விட்டுட்டு போகிறாங்க, பாதுகாப்பு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும். எதுலையாவது அவங்க பயப்படுவாங்க, கரண்டில் கையை வச்சிடக்கூடாது, ஒயரை தொட்டுறக்கூடாது. அப்போ அவங்க கைக்குள்ளே குழந்தைங்கள வச்சுட்டே ட்ரைனிங் பண்ணுறவங்க தான் நல்ல தெரப்பிஸ்ட்டு. இப்போ அதே தெரப்பிஸ்ட்டை பெங்களூரில் நாங்கள் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணுறப்போ தாராவோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு தமிழ் பேசுனாங்க, தமிழில் எழுத சொன்னாங்க, இங்கிலீஷ் டிக்டேஷன் மாதிரி போட்டாங்க, எழுதினா, பேர் கேட்டாங்க, சொன்னான். அப்புறம் ஓடி செக்ஷன் சும்மா ஒரு அசஸ்மெண்ட்டுக்காண்டி போகிறப்போ அப்போ அவங்க அந்த ஓடி தெரப்பிஸ்ட்டு அவங்களுக்கு கன்னடம், இங்கிலீஷ் தான்.
ஸோ இந்த சார் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்க இங்கிலீஷில் தான் நடத்துகிறவங்களும் இங்கிலீஷ்லேயே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால என் ஹஸ்பண்டுக்கும் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் தெரியுங்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இவட்ட வந்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னாங்க. தாரா அப்படின்னா. ஆனால் அந்த சார் இவ்வளோ சின்ன வயசில் பார்த்த அந்த தெரபிஸ்ட் அவங்க அந்த சார் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அழுதுட்டாங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு. ஏன் அப்படி அழுதாங்க? அப்படி கண்ணீர் வந்த காரணம் என்னென்னா, எவ்வளவு லாங் ஜேர்னி, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவளை வந்து ஒரு பேச வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு வந்து பொறுமையாக இருக்கிறீங்க. அப்போ காதையும் பார்த்தாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் அவங்க அந்த தெரபிஸ்ட்டை எதுவும் அவங்க குறை சொல்லலை. ஏன் இப்படி கவனம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ வந்து பேரண்ட்ஸ் நான் சொல்கிறேன் என்னென்னா, இதை மாதிரி வந்து வெளியில் ஒரு அடிபட்டால் நமக்கு தெரிஞ்சிடுது, உள்ளன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் சாப்பிட்டா ஃபிட்ஸ் வரும்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அடித்தாலும் அந்த குழந்தைங்க மனசு பாதித்தாலும் அது வந்து ஒரு பிஹேவியராக மாறுச்சு அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கூலு நான் வீட்டில் ட்ரைனிங் பண்ணுறது, அவுட்டிங் கூப்பிட்டு போகிறதுல என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னா, அந்த கிளாஸஸ் போகிறப்போ இருந்த ஒரு சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் இப்போ வந்து கிடையாது. அப்போது வந்து நல்ல வித்தியாசம் தெரியுது. அதுவும் இந்த கோவிட் டைமில் வீட்டில் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணிவிட்டு வீட்டிலே இருக்கிறப்போ அமைதியாக வச்சுருக்கிறப்போ ரொம்ப அமைதியாக மாறினான். அப்போ பாருங்கள், ஒரு தெரப்பி போகிறப்போ ஒரு பிஹேவியர்ஸ் வருதுன்னா அந்த தெரப்பிஸ்ட் நம்மகிட்டே வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறா, என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவள் வந்து சொல்லக்கூடிய பொண்ணு தான். அடிச்சிட்டாங்க, பேரை சொல்லி அடிச்சிட்டாங்க, திட்டாங்க, கிள்ளிட்டாங்க, தலையில் கொட்டிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறவளே சொல்ல விடாத அளவுக்கு கொஞ்சம் காலத்தில் அவள் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஆனால் அது வந்து க்ரையிங்காக மாறுச்சு. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தெரப்பி விடுறீங்க அப்படின்னா நான் பாதித்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். கவனமாக இருங்க. நல்ல ஒரு பாதுகாப்பு, அதுதான் முதல்ல முக்கியம். அன்பு, குழந்தைங்களுக்கு அன்பு, இந்த அன்பு தான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தெரபிஸ்ட் அடிக்கிறத பற்றி பார்க்கலாம். அப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. தேங்க்யூ வெரி மச். பை. see you.